Hi Mystic Souls, welcome to our Mystic Infinity. Today வந்து late night thoughts of your person. உங்களோட லவ்டு ஒன் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முந்தின நாள் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகோ அதை எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ரீடிங் வந்து ஒரு பைல் செலெக்ஷனாக தான் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து 2 பைல் தெரியும். அந்த பைலில் இன்ட்யூஷனாக உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைலை சூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. உங்களோட பர்சனோட நேமை மனசில் நினச்சிட்டு பைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கார்டை ஷஃபிள் பண்ணலாம். உங்கள் பர்சனோட நேமை மனசில் நினச்சிக்கோங்க. அவங்களோட நேமை வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த கார்டு எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. கனெக்டிவ் பர்சனோட லேட் நைட் தாட்ஸ், அதாவது கனெக்டிவை பற்றி லாஸ்ட் நைட் வந்து அவங்க பர்சன் என்ன நினச்சாங்க. லாஸ்ட் நைட் கனெக்டிவோட பர்சன் அவங்கள பற்றி என்ன நினைச்சாங்க. ஆக்சுவலாக ஃபைல் 1 பர்சன் வந்து லாஸ்ட் நைட் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஹர்ட் ஆனதை நினச்சி ரொம்ப அவங்க ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தான் நினச்சி அதை வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அதாவது நம்ம ஈகோனால் இந்த கிளாஷ் நடந்துச்சு, எதனால் இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பல நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. நம்ம தப்பாக நடந்துக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி. மற்றபடி வந்து உங்களை வந்து சோசியல் மீடியாலேயோ மற்றதுலேயோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு க்யூரியாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்குதுன்னா அதனால் வந்து உங்களை வந்து அவங்க ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, நேரமும் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணலாமா இல்லை கால் பண்ணலாமா அப்படின்ற அந்த டிசையர் இருக்குது. பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அதை பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் வந்து நடந்த விஷயங்களுடைய மெமரிஸ் வந்து அவங்களுக்கு வந்து மைண்டில் அப்படியே இருக்குது. நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட்டு இதில் தான் அவங்க இருக்காங்க. பட் ஆனால் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்து மாறும்போது கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம நடந்துக்கிட்ட விஷயங்கள் வந்து தப்பானதாக போயிடுச்சோ, இல்லை நமக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க மைண்டில் வந்து அவங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து டைப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக பார்ப்போம். இன்னும் வேறு ஏதாவது நினைக்கிறாங்களா, என்ன நினச்சாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் கிளியராக பார்ப்போம்.
ஆக்சுவலாக இந்த கார்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஓவர் திங்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. அதாவது ஓவர் திங்க் பண்ணுறாங்க. உங்களோட லவ் லைஃப் வந்து மைண்டில் ஃபுல்லாகவே இருக்குது. பட் ஆனால் ஓவர் திங்க் பண்ணி அதை பற்றி நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. பழைய விஷயங்களையே நினச்சி அவங்க கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. சேம் வந்து அந்த கார்ட்ஸில் வந்த மாதிரி தான் இதுலேயும் வருது. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு ட்ராமா மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது ஒரு ட்ராமா மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் வந்து ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகியிருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் பைல் 1 பர்சனோட அவங்க லவ்டு ஒன் லாஸ்ட் நைட் நினச்ச ஃபீலிங்ஸ். பைல் 2 செலக்ட் பண்ண பர்சன்ஸ் உங்களோட லவ்டு ஒன்று மனசில் நினச்சிக்கோங்க. நம்ம இப்போ கார்டை வந்து சஃபில் பண்ணி அவங்களோட லேட் நைட் தாட்ஸ் என்ன, கனெக்டிவோட லவ்டு ஒன் லேட் நைட் அவங்கள பற்றி என்ன நினச்சாங்க சொல்லுங்கள் ஸ்பிரிட். லேட் நைட் அவங்களோட லவ்டு ஒன் அவங்கள பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்கள பற்றி அவங்களோட கனெக்ஷனை பற்றி அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுடைய பர்சன்ஸான ரீடிங் வந்து ஆக்சுவலாக இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. பட் வந்து அவங்க வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப அவங்கள வந்து மிஸ் பண்ணுறாங்க. லேட் நைட்ஸ் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட்ஸு, அந்த மாதிரி உங்களோட அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து லேட் நைட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதை வந்து ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக வந்து இந்த என்ன சொல்கிறது, சீக்கிரம் அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. மெயினாக வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாமே இந்த சுச்சுவேஷன்லாம் மாறணும், மறுபடியும் வந்து ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக சுச்சுவேஷன் மாறும்போது கண்டிப்பாக எல்லாமே சாதகமாக கண்டிப்பாக வருன்ற 100% இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே கண்டிப்பாக மாறும். ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மறுபடியும் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபைக்கு இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். அவங்க லைஃப்பில் வந்து உங்களை வந்து ஒரு குயினாக பார்க்குறாங்க. அதாவது குயினுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கடந்து, அதாவது மறுபடியும் வந்து அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
மற்றபடி வந்து உங்களோட மெமரிஸ் மட்டும்தான் அவங்களுக்கு லேட் நைட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து அதில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக ரீடிங் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. தேங்க்யூ. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்சல் டெய்லி கைடன்ஸுக்கு வந்து மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டிவ் பிளெஸிங் ஃபார் யுவர் சோல். தேங்க்யூ.